நான் உங்கள் சகோதரி இந்திராணி. பணம் சேமிப்பதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேமிப்பின் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வருகின்ற சம்பளம் எல்லாமே எங்களுக்கு செலவாயிடுது, சேமிக்கவே முடியல, ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம செலவுகள் அதிகமாக இருக்குது, ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்குது. நம்ம சம்பளம் அதற்கேற்ப எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் சேமிக்க ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு எனக்கு அது அர்த்தம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கிறதுனா என்னங்க அப்படின்னு சொல்லி, காசு இருந்துச்சு அப்படின்னா செலவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஆனால் நமக்கு வருகின்ற காலம் எல்லாமே வசந்த காலமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், பணம் சேமிக்க நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அர்த்தம் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னுடைய ஒரு பேட் கமெண்ட்டுக்காக தான் நான் இன்றைக்கி பதிவு போட்டேன். இரண்டாவது வயதிற்கும் போது சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஓடும் வரை அந்த வயசில் ஓட முடியும். எல்லா காலமும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாக்கா அது கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம வயசு அப்படியே இருக்காது. அதனால் அதுக்கான தெளிவான விளக்கமும் நான் சொல்கிறேன். இப்போ மூணாவதாக ₹1 செலவு அப்படின்னு நீங்கள் செஞ்சால் கூட, இல்லை வரவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருமானம் வந்தால் கூட ஒவ்வொன்றையும் நம்ம எழுதணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம பழக்கமாக மாற்றணும். செலவு செய்துட்டு அதுக்கப்புறமா சேமிப்பு செய்கிறது கண்டிப்பாக முடியாது. அப்படி சொல்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பணமும் செலவாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேமிச்சிடணும். ஒரு அமௌண்ட் ஒரு இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சேமிச்சிடுங்க. அதுக்கப்புறமா செலவுக்காக ஒதுக்குறது அப்படின்றது தான் நம்மளுக்கு புத்திசாலித்தனம். ஐந்தாவதாக எது வாங்கினாலும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யோசிக்கணும். ஃப்யூச்சர் நம்ம என்ன பண்ணணும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, நிறைய கோவம் வந்தாலும் 5 நிமிஷம் யோசிக்கணும், ஒரு அமைதியாக இருந்துடணும், ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஏதாச்சும் செலவு செய்யணும் அப்படின்னா இது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிப்பேன் ஃப்யூச்சருக்காக. நான் சொன்ன மாதிரி எல்லா காலமும் வசந்த காலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்காலம், நம்மளுக்கு நல்ல மழைக்காலம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வெயில் காலத்தில் நம்ம கொஞ்ச நாள் சேமித்து வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாத காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நம்ம அதை சேமித்து வைக்கிறது அப்படின்றது முக்கியம். விலைவாசி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்கிறோம். இருந்தாலும் அதில் நம்ம சேமிப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நாளைக்கு இருக்காது. நம்ம இன்றைக்கி நம்ம உடம்பு எப்படி இருக்குமோ அது நாளைக்கு இருக்காது. அதை ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் ஒத்துக்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கையில் இப்போ இருக்கிற பணம் நாளைக்கு இருக்குமா, நம்ம உடல்நிலை அப்படியே இருக்குமா, நம்ம குழந்தைங்களாவே இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கனாவே அந்த வீணான செலவுகள் அப்படின்றது வராது. இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு செலவு வரவு எது வந்தாலும் எழுதுங்க. அப்போ தான் எங்கே அதிகமாக செலவாகுது அப்படின்னு தெரியும் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 30,000லேருந்து ஒரு 40,000 வரை நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்னா கூட அதில் எல்லாமே செலவாயிடுது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம். இப்போ ஏன் எழுதணும் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு எழுதுறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம பழக்கமாக மாற்றணும். நம்ம எழுத சொல்ல அந்த 30,000லேருந்து 40,000 சம்பளத்தில் ஒரு 10,000 சேவிங்காக நான் இதுக்காக திருப்பி எடுத்து வச்சுட்டுக்கிறேன். மீதம் இருக்கிற பணத்தில் தான் நான் செலவு செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செலவெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்மளுக்கு இன்றைக்கெல்லாம் என்னென்ன செலவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 30,000 ஒரு சம்பளம் இருக்குது அப்படின்னா ஒரு 20,000 மட்டும்தான் நான் செலவு செய்யணும். மீதம் 10,000 நான் ஒரு கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆகிடுங்க. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆகிடுங்க. ஒரு மாதம் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். திரும்ப நெக்ஸ்ட் மாதம் நீங்களே பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.